ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி கேஸ் ஸ்டடி சீரீஸில் ஜிஎஸ்டியில் ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குற இந்த கேஸ் ஸ்டடி சீரீஸ் எல்லாமே இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ், சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் 3 கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் ஸ்டடி சீரீஸ் பர்டிகுலராக ப்ரொவிஷன்ஸையும் நம்ம பார்த்துக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது 1 மார்க்கில் கேட்டாலோ 2 மார்க்ஸில் கேட்டாலோ அல்லது பெரிய கொஸ்டினில் ஒரு சப் கொஸ்டினாக 4 மார்க்ஸு 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் எது கேட்டாலும் இந்த ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேஸ் ஸ்டடி சீரீஸ் நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம். இது எந்த வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முந்தின வீடியோ ஒருவேளை நீங்கள் பார்க்கல, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற கேஸ் ஸ்டடி சீரீஸும் பாருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே அந்த ப்ரொவிஷன்ஸ் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அது ரிவிஷன் மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த ப்ரொவிஷன் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த ப்ரொவிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் படிக்கும்போது எந்த டவுட் இருந்தாலும் நம்ம டெலகிராம் குரூப்பில் கேட்டுக்கோங்க. டெலகிராம் குரூப்புடைய லிங்க்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்கும் யூடியூப் லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் எக்ஸாம் டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஜிஎஸ்டியில் நம்ம பார்க்க போகிறது பிளேஸ் ஆஃப் சப்ளை. பிளேஸ் ஆஃப் சப்ளையில் முக்கியமாக பில் டு ஷிப் டு மாடல் பார்க்க போகிறோம். ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை ரிலேட்டடான ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின், அது பில் டு ஷிப் டு மாடல், இதுக்கு ரிலேட்டடான ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஈவன் ஒரு சிங்கிளாக 1 மார்க்கில் கூட கேட்கலாம், எம்சிக்யூவில் கேட்கலாம். நான் சொல்கிறது சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். 1 மார்க்கில் கேட்கலாம் அண்ட் 2 மார்க்ஸ். இப்போ செக்ஷன் பி 2 மார்க்ஸாக மாற்றிருக்காங்க சிஎம்ஏல ஜூன் 2022 எக்ஸாம்லேருந்து. ஸோ 2 மார்க்ஸில் கூட இந்த ப்ரொவிஷன்லேருந்து ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் உங்களுக்கு கேட்கலாம். அல்லது இந்த கொஸ்டினை அப்படியே கேட்குறாங்க அப்படின்னு இதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே சேர்த்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 to 6 மார்க்ஸ் வரைக்கும் இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ பில் டு ஷிப் டு மாடலுடைய ப்ரொவிஷன் என்னங்கிறதும் இதில் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணுவோம். மிஸ்டர் ஏ ஆஃப் சென்னை, தமிழ்நாடு enters into an agreement to sell goods to மிஸ்டர் பி ஆஃப் புனே, மகாராஷ்டிரா. மிஸ்டர் ஏ சென்னையில் இருக்கார். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அவர் மகாராஷ்டிராவில் புனேயில் இருக்கிற மிஸ்டர் பியோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு இவருடைய குட்ஸை பிக்கு சேல் பண்ணுறதுக்காக. ஸோ மிஸ்டர் ஏ சப்ளையர், மிஸ்டர் பி இந்த குட்ஸை வாங்குறவர். இது நார்மலாக பார்க்கும்போது நமக்கு இவர் சப்ளையர், இவர் ரிசிபியன்ட் அப்படின்னு தெரியும். இப்போ அடுத்தது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, while the goods were being packed in சென்னை godown of மிஸ்டர் ஏ. மிஸ்டர் ஏ இருக்கிறது சென்னை இல்லையா, அவருடைய கோடவுனில் இந்த குட்ஸை பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் பியோட அக்ரிமெண்ட் போட்டு அதை அவருக்கு சேல் பண்ணுறதுக்காக பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மிஸ்டர் பிக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிது மிஸ்டர் சி கிட்டே இருந்து. ஸோ மிஸ்டர் பிங்கிறது இந்த குட்ஸை ஏ கிட்ட இருந்து வாங்க போகிறவர். அவருக்கு மிஸ்டர் சி பெங்களூரு, கர்நாடகாவில் இருக்கிறவர்கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைக்கிது இந்த குட்ஸை மிஸ்டர் பி கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ மிஸ்டர் பி காட் அன் ஆர்டர் ஃப்ரம் மிஸ்டர் சி ஆஃப் பெங்களூரு, கர்நாடகா ஃபார் த செட் குட்ஸ். அப்போ ஏ பிக்கு முதல்ல சேல் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்போ பி கிட்ட இருந்து சி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் தனியாக போட்டிருக்காங்க. உடனே இந்த பி என்ன சொல்கிறாரு, சி கிட்ட அந்த குட்ஸை சப்ளை பண்ணுறேன்னு அக்ரி பண்ணிக்கிறாரு. மிஸ்டர் பி அக்ரி டு சப்ளை த செட் குட்ஸ் டு மிஸ்டர் சி அண்ட் ஆஸ்க்டு மிஸ்டர் ஏ டு டெலிவர் த குட்ஸ் டு மிஸ்டர் சி அட் பெங்களூரு. இப்போ பி என்ன நினைக்கிறாரு, நம்ம குட்ஸை சிக்கு விற்க போகிறோம், ஏ கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணி திருப்பி சிக்கு அனுப்புறதுக்கு பதிலாக அங்கேருந்து ஏஏ சிக்கு டைரெக்டாக அனுப்பிச்சிடட்டும் அப்படின்னு நினச்சி அதை ஏ கிட்ட சொல்கிறாரு. ஸோ மிஸ்டர் பி ஆஸ்க்டு மிஸ்டர் ஏ டு டெலிவர் த குட்ஸ் டு மிஸ்டர் சி அட் பெங்களூரு. ஸோ பெங்களூருக்கு நீங்கள் டேரெக்டாக அனுப்பிச்சிடுங்க. ஏன்னா இங்கே மிஸ்டர் பிங்கிறவர் மகாராஷ்டிராவில் இருக்கார். சென்னையிலேருந்து மகாராஷ்டிராவில் புனேயில் ரிசீவ் பண்ணி அங்கேருந்து திருப்பி கர்நாடகாவுக்கு பெங்களூருக்கு அனுப்பணும். அதுக்காக இவர் என்ன சொல்கிறாரு, மிஸ்டர் ஏ கிட்ட நீங்கள் டைரெக்டாக சிக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ இந்த கேஸில் பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன, யார் யாருக்கு அனுப்புகிறாங்க, இதில் பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன, இதை பற்றி தான் இங்கே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுதான் பில் டு ஷிப் டு மாடல். You are required to determine the place of supply and also GST applicable. எந்த GST இதுக்கு applicable? ஏன்னா இங்கே அமௌண்ட் எதுவும் கொடுக்கல. அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட் என்னென்னு கேல்குலேஷன் பண்ணி போடணும். பட் இங்கே ஜிஎஸ்டி அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு ஐஜிஎஸ்டி வருமா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி வருமா, அந்த மாதிரி இதுக்கு அர்த்தம். ஸோ அண்ட் ஆல்சோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இந்த எபோவ் சிச்சுவேஷன் வித் த ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ். இதுதான் கொஸ்டின்.
இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, த சப்ளை பிட்வீன் மிஸ்டர் ஏ சென்னை அண்ட் மிஸ்டர் பி பூனே இஸ் எ பில் டு ஷிப் டு மாடல். அந்த மாடலான சப்ளை இது. வேர் த குட்ஸ் ஆர் டெலிவர்ட் பை த சப்ளையர், மிஸ்டர் ஏ தான் சப்ளையர், டு எ ரிசிபியன்ட் மிஸ்டர் சி பெங்களூரு. நார்மலாக முதல்ல பார்க்கும்போது ஏ சப்ளையர், பி ரிசிபியன்ட்னு சொன்னோம். பட் இப்போ இங்கே பி என்ன சொல்கிறாரு, சிக்கு அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ சி இங்கே ரிசிபியண்ட்டாக இருக்கார். ஸோ சப்ளைட் பை ஏ டு ரிசிபியன்ட் மிஸ்டர் சி. சப்ளையர் சென்னையில் இருக்கார், ரிசிபியன்ட் சி பெங்களூரில் இருக்கார். இப்போ இதில் ஆர்டர் போட்டவர், ஏயோட அக்ரிமெண்ட்டில் ஆர்டர் போட்டவர் மிஸ்டர் பி. ஸோ அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி மிஸ்டர் ஏ யாருக்கு வேணாலும் அதை அனுப்பலாம். மிஸ்டர் பி இங்கே சொல்லியிருக்கிறது மிஸ்டர் சிஏ சொல்லியிருக்காரு, ஆர் எனி அதர் பர்சன், யாரை வேணாலும் மிஸ்டர் பி சொல்லலாம், ஆர் எனி அதர் பர்சன் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் அ தேர்டு பர்சன். அப்போ இங்கே பிங்கிறவர் இந்த கான்ட்ராக்டுக்குள்ளே, இந்த டிரான்சாக்ஷனுக்குள்ளே ரிசிபியண்ட்டுங்கிற கேட்டகரியிலேருந்து தேர்டு பர்சனுங்கிற கேட்டகரிக்கு மாறிடுறாரு. பில் டு ஷிப் டு மாடலில் மிஸ்டர் பிங்கிறவர் தேர்டு பர்சனுங்கிற கேட்டகரிக்குள்ளே போயிடுறாரு. இப்போ மிஸ்டர் சி தான் ரிசீவ் பண்ணுறாரு, அவரை ரிசிபியண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பிளேஸ் ஆஃப் சப்ளை எப்படி பார்க்குறது, ரிசிபியண்ட்டை வச்சு நம்ம பார்க்குறதா அல்லது தேர்டு பர்சனை வச்சு பார்க்குறதா அப்படின்னா இதுக்கான ப்ரொவிஷனை ஐஜிஎஸ்டி ஆக்டில் சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளை இன் த கேஸ் ஆஃப் பில் டு ஷிப் டு சப்ளை ஆஃப் குட்ஸ் டிட்டர்மைன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1B ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆக்ட். சரி, அந்த ப்ரொவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? As per this section, where the goods are delivered by the supplier to a recipient or any other person on the direction of a third person. இப்போ மேலே நம்ம பார்த்து அதே பாயிண்ட் தான். இங்கே சப்ளையர் யார்? ஏ. ரிசிபியண்ட் யார்? சி. டைரக்ஷன் ஆஃப் அ தேர்டு பர்சன்னா தேர்டு பர்சன்கிறது இங்கே பி. வெதர் ஆக்டிங் அஸ் அன் ஏஜென்ட் ஆர் அதர்வைஸ் பிஃபோர் ஆர் டியூரிங் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் எய்தர் பை வே ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் டைட்டில் டு த குட்ஸ் ஆர் அதர்வைஸ். இப்போ இது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இதுக்குள்ளே இருக்கிற ப்ரொவிஷன்ஸ். இந்த தேர்டு பர்சன் ஆக்டிங் அஸ் அன் ஏஜென்ட்டாவோ ஏஜென்ட் இல்லாமலோ கூட அவர் சொல்லியிருக்கலாம், அது அங்கே மேட்டர் கிடையாது. பிஃபோர் ஆர் டியூரிங் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், இங்கே என்ன பார்த்தோம், குட்ஸை பேக் பண்ணும்போது சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. பட் டியூரிங் த மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் கூட சொல்லலாம். பி வந்து சிக்கு கொடுக்க சொல்லி டைரக்ஷன் கொடுக்கலாம். Whether acting as an agent or not, before or during the movement of goods, either by way of transfer of documents of title to the goods or otherwise. And the goods related on title documents, transfer of documents of title to the goods. அதை transfer பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். The goods related on title documents, அதை transfer பண்ணினாலும் பண்ணலைனாலும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். இதுவும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த ஏன்னா அலாங் வித் த லீகல் ப்ரொவிஷன்ஸ்னு கேட்டிருக்காங்கல்ல, அந்த ப்ரொவிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த பாயிண்ட் எல்லாமே இருக்கணும். இது எல்லாமே போட்டால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இட் ஷால் பி டீம்டு தட் த செட் தேர்டு பர்சன், செட் தேர்டு பர்சன்னா இங்கே யார்? பி. பி ஹேஸ் ரிசீவ்டு த குட்ஸ். என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக அவர் ரிசீவ் பண்ணலை. இங்கே வேர்டு என்ன இருக்கணும், இட் ஷால் பி டீம்டு தட் பி, that means the third person has received the goods. B தான் இங்கே ரிசீவ் பண்ணியிருக்காருன்னு நம்ம டீம் பண்ணிக்கிறோம். ஸோ the place of supply shall be the principal place of business of such a person. such a personனா யார்? தேர்டு பர்சன். அந்த B உடைய place of business, principal place of business எதுவோ அதுதான் place of supply. So in the given case, it is deemed that Mr. B has received the goods. ஆக்சுவலாக சி தான் ரிசீவ் பண்ணியிருக்காரு, இருந்தாலும் தேர்டு பர்சன் பி உடைய ஆர்டர் படி தான் சி ரிசிபியன்ட் குட்ஸை ரிசீவ் பண்ணுறாருங்கிறதுனால இந்த பில் டு ஷிப் டு சப்ளை ஆஃப் குட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் படி இந்த தேர்டு பர்சன், தட் இஸ் மிஸ்டர் பி இன் திஸ் கேஸ், இஸ் டீம்டு டு ரிசீவ் த குட்ஸ். அவர் தான் ரிசீவ் பண்ணியிருக்காருன்னு டீம் பண்ணிக்கிறோம். ஸோ த பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சச் குட்ஸ் இஸ் த பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் மிஸ்டர் பி. மிஸ்டர் பி எந்த ஊரில் இருக்காரு? புனே, மகாராஷ்டிரா. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை வில் பி புனே, மகாராஷ்டிரா. அப்போ இங்கே சப்ளையர் யார்? ஏ. அவர் இருக்கிற இடம் சென்னை. மிஸ்டர் பி தேர்டு பர்சன், அவர் தான் இங்கே டீம்டு டு ரிசீவ் த குட்ஸ். அவர் இருக்கிற இடம் புனே. ஸோ ரெண்டும் வேறு வேறு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இன்டர் ஸ்டேட் சப்ளை, ஸோ ஐஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள்.
ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான ப்ரொவிஷனை இப்படி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். இதில் இன்னொரு சப்ளை இருக்குது. இப்போ நம்ம மேலேயே டயக்ராமில் பார்த்தோம், 2 விதமான அக்ரிமெண்ட்டு. ஒன்று ஏ அண்டு பிக்குள்ளே நடக்கிற ஒரு சப்ளை, இன்னொன்று பி அண்டு சிக்குள்ளே நடக்கிற ஒரு சப்ளை. பட் ஆனால் ஏலேருந்து டைரெக்டாக சிக்கு போயிடுச்சு. இருந்தாலும் இதில் 2 டிரான்சாக்ஷன் தனித்தனியாக இருக்குது. ஏ பிக்கு விற்கிறாரு, பி சிக்கு விற்கிறாரு. இப்போ நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு பார்ட்டு ஏக்கும் பிக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன் தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ் ஆஃப் சப்ளையும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் பிக்கும் சிக்கும் உள்ள சப்ளை, அதுக்கான பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னன்னு பார்க்கலாம். இது அனதர் சப்ளை பிட்வீன் மிஸ்டர் பி அண்ட் மிஸ்டர் சி. மிஸ்டர் பி பூனே மகாராஷ்டிராவில் இருக்கார். அவர்கிட்ட இருந்து மிஸ்டர் சி பெங்களூரில் இருக்கிறவர் ஒரு குட்ஸை வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு தான் டைரெக்டாக ஏ கிட்ட இருந்து சி ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ ஃபார் த சப்ளை பிட்வீன் பி அண்ட் சி, பிளேஸ் ஆஃப் சப்ளை இதையுமே ஐஜிஎஸ்டி ஆக்ட் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1A சொல்லியிருக்காங்க. செக்ஷன் அக்கார்டிங் டு தி செக்ஷன் இந்த ப்ரொவிஷனில் சொல்லியிருக்கிறபடி, வேர் த சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் வெதர் பை சப்ளையர் ஆர் ரிசிபியன்ட் ஆர் பை எனி அதர் பர்சன், the place of supply of such goods shall be the location of that goods at the time at which the movement of goods terminates for delivery to the recipient. நார்மலாக ஒரு குட்ஸு மூவ்மெண்ட் பண்ணி தான் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மூவ்மெண்ட்டுங்கிறது வெதர் பை த சப்ளையராக இருக்கலாம், ஆர் பை த ரிசிபியண்ட்டாக இருக்கலாம், ஆர் பை எனி அதர் பர்சனாக இருக்கலாம். அந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் சப்ளையை டிட்டர்மைன் பண்ணுறது எது? தி லொக்கேஷன் ஆஃப் த குட்ஸ். அந்த குட்ஸு இந்த பொருள் மூவ்மெண்ட் ஆகி எங்கே டெர்மினேட் ஆகுதோ, எங்கே முடியுதோ, டெர்மினேட்ஸ் ஃபார் டெலிவரி. லொக்கேஷன் அட் த டைம் அட் விச் மூவ்மெண்ட் ஆஃப் சச் குட்ஸ் டெர்மினேட்ஸ் ஃபார் டெலிவரி. ரெசிபியண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக, டெலிவரி பண்ணுறதுக்காக எந்த இடத்துல அந்த மூவ்மெண்ட் முடியுதோ அந்த இடத்துல தான் அது லொக்கேஷன் ஆஃப் குட்ஸ்ன்னு சொல்லி அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளையாக எடுக்கிறோம். ஸோ இந்த கேஸில் லொக்கேஷன் ஆஃப் த குட்ஸ் அட் த டைம் வென் த மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் டெர்மினேட்ஸ்னா சிக்கு போய் எங்கே சேருது, ரிசிபியன்ட்டு சி, அவருக்கு டெலிவரி கொடுக்கறதுக்காக எங்கே போய் அது முடியுது அந்த மூவ்மெண்ட்டு, கர்நாடகா பெங்களூரில் முடியுது. ஸோ இந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் சப்ளை செகண்ட் கேஸில் பிக்கும் சிக்கும் நடக்கிற அந்த டிரான்சாக்ஷனுக்கான பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் பெங்களூரு கர்நாடகா. ஸோ சப்ளையர் பி, அவர் இருக்கிறது மகாராஷ்டிரா பூனேல. ரிசிபியன்ட் சி, அவர் இருக்கிறது பெங்களூரு கர்நாடகா. ஸோ ரெண்டுமே வேறு வேறு ஸ்டேட்டாக இருக்கிறதுனால இன்டர்ஸ்டேட் சப்ளை. ஸோ ஐஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள் இன் தி செகண்ட் கேஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாலாம் இல்லை, டு த பாயிண்ட் தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். இந்த ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஆன்சரை எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை தான் இங்கே நம்ம கேஸ் ஸ்டடி சீரீஸில் உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ பில் டு ஷிப் டு மாடலுடைய ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அடுத்தது வேறு எந்த டாப்பிக்கில் எந்த ஹெட்டிங்கில் உங்களுக்கு கைடன்ஸ் வேணுங்கிறதும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் சீக்கிரமாகவே மீட் பண்ணுவோம்.